அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரவை விட செலவுகள் என்பது மிக அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே சேமித்து வைத்த சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு பிறரிடம் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் மனக்குழப்பம் உருவாகும். தொழில் கூட்டாளிகள் விலகலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயினுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் ஒரு சில பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் தவிர நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கியும் அதனால் திடீர் பழுதுகள் ஏற்பட்டு கவலை தருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோ இணைகிறார். மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. இருந்தாலும் இரண்டு பகை கிரகங்கள் சேரும் வீடு குருவினுடைய வீடாக இருப்பதால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம். தடைகள் அகற்றும் வலிமை வழிபாட்டிற்கு உண்டு. எனவே அங்காரகன் மற்றும் வந்தனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோகபலம் பெற்ற நாளில் செய்து வந்தார் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் தடைகள் அனைத்தும் தானாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல புதனும் வந்து இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6க்கு அதிபதி 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப சில காரியங்களும் இப்போது உங்களுக்கு நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை அடையாத இலக்கை இப்பொழுது அடையும் வாய்ப்பு உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். கேட்ட சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். அதே போல் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பெயர் நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குதுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது. மேலும் சகாயஸ்தான அதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சி காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் தொடர்கிறது. எனவே விரயங்கள் என்பது ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. குறிப்பா இடம் பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவானும் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை அகல இருக்குதுங்க. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. அந்த முயற்சியும் இப்போது கை கூட இருக்கு. சுப விரயங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மேசராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் இந்த தருணங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தருங்க. என்றாலும் வரவை காட்டிலும் செலவு கூடுங்க. ஆனால் இந்த செலவு
என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் குடும்பத்தில் பெரும்பான்மையான நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானமாகிய மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளித்து வந்த நிலையில் இப்போது அந்த கவலைகள் அனைத்துமே நீங்க இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனாக அமைய இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் மனதை வருதி வந்த நிலையில் இனி அவை படிப்படியாக நீங்க இருக்கு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். நியாயமாக கிடைக்க வேண்டி ஊதிய உயர்வு பதவி உயர்வு தள்ளி போகுங்க. தள்ளி போன இந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்படும் தடங்களும் தாமதங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு நீங்கி நீங்கள் முயற்சித்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தினமும் சந்தையில் பாடுபட்டு உழைத்தும் கூட விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால அடிக்கடி பண பிரச்சனை ஏற்பட இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் மேலும் தாமதப்பட இருக்கு. இதன் காரணமாக வியாபாரத்தில் அதிருப்தியும் வெறுப்பும் ஏற்படுங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தான் இருக்கு. புதன் கிரகத்திற்கு கலைத்துறை அதிகாரம் உண்டுங்க. இவர்கள் இக்காலகட்டத்தில் ஓரளவே சுபபலம் பெற்று வலம் வருவதால் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு வாய்ப்புகளும் வருமானம் இருக்காதுங்க. நிச்சயமாக நமக்கு தான் என்றிருந்த லாபகரமான வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினருக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. இருந்தாலும் வருமானம் மற்றும் சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. அப்படி இருந்தவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாட்டில் பிரபல கல்வி நிறுவனத்தில் நிச்சயம் இடம் கிடைக்குங்க. பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்று நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.